மார்ச். அன்பான சகோதரர்களே, இன்று மோடியும் அமித்ஷாவும் அவர்களை இயக்கக்கூடிய RSS என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பும் தேசத்தை துண்டாடி வருவதை நாம் எல்லாம் பார்த்து வருகின்றோம். கடந்த 70 நாட்களாக தேசத்தை துண்டாடி கொண்டிருக்கக்கூடிய மதத்தின் அடிப்படையால் பிரிக்கக்கூடிய RSS, மோடி, அமித்ஷா போன்ற அத்தனை சங்க பரிவார தலைவர்களையும் உலுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய வார்த்தை ஆசாதி, புரட்சி ஓங்குக என்ற வார்த்தை இன்று அவர்களுடைய தூக்கத்தை கெடுத்திருக்கின்றது. ஆசாதி என்ற சொல்லை கேட்டாலே மோடி காதை அடித்துக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றார். அமித்ஷா நிறுத்திவிடுங்கள் போதும் என்று சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நம்மளுடைய ஒரு சாமியார் ஒரு ஆள் இருக்கார் உத்தரப்பிரதேசத்தில், யோகி ஆமா. ஆசாதி என்று சொன்னால் தேச துரோக வழக்கு போடுவேன்ற அளவுக்கு ஆசாதி என்ற முழக்கம் அவருடைய உள்ளங்களையும் காதுகளையும் துளைத்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் நாம் உறக்க சொல்லுவோம், ஆசாதி ஆசாதி, எழுச்சி ஓங்குக ஆசாதி. அன்பானவர்களே, அதே போன்றுதான் இன்னொரு முழக்கம், இன்னொரு பெயர் அவர்களை ஆட்டிக் கொண்டிருக்கின்றது இந்தியாவில் 70 நாட்களாக. ஷாஹின் பாக். ஷாஹின் பாக் என்று சொல்லக்கூடிய அந்த பெயர் இன்று மோடியினுடைய தூக்கத்தையும் அமித்ஷாவுடைய தூக்கத்தையும், அவர்கள் வெற்றி கனவாக நினைத்துக் கொண்டிருந்த டெல்லியினுடைய வெற்றி கனவையும் தகர்த்திருக்கின்றது. அந்த ஷாஹின் பாக் என்ற பெயருக்கு உணர்வூட்டி அதற்குண்டான வீரத்தை கொடுத்து அங்கே போராடி கொண்டிருப்பவர்கள் நமதருமை சகோதரிகள், பெண்கள் என்பதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். எனவே அவர்களுக்கு சொல்கின்றோம், வாழ்த்துக்கள் சகோதரிகளே. ஷாஹின் பாக் இன்று மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. நோ NRC CAA இந்த முழக்கமும் அவருடைய காதுகளை பீத்து கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் அவர்களுடைய உள்ளங்களை துளைத்து, உள்ளங்களை எல்லாம் எப்படி நிலநடுக்கம் வந்தால் இந்த பூமி நடுங்குமோ அதே போன்று அவருடைய உள்ளங்களை எல்லாம் நடுங்கக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கின்றது என்றால் 2 பெயர்கள் இருக்கின்றது. ஒன்று பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, இன்னொன்று SDPA என்று சொல்லக்கூடிய 2 பெயர்கள் சங்க பரிவார பாசிசத்துடைய உள்ளங்களை எல்லாம் நிலநடுக்கத்தை போன்று உலட்டிக் கொண்டிருக்கின்றது. CAA போராட்டம் இன்று தேசம் முழுவதும் நடக்கின்றது. எங்கு தெரியும்னாலும் CAA எதிர்ப்பு, NRC அமல்படுத்தக்கூடாது என்ற கோரிக்கை, NPR அமல்படுத்தக்கூடாது என்ற கோரிக்கை, அனைத்து மாநிலங்களிலும் மக்கள் திரள் மிகப்பெரிய எழுச்சி போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அமித்ஷாவும் மோடியும் RSS பாசிஸ்டுகளும் ஒன்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா CAA போராட்டத்துக்கு பின்னாடியும் யார் இருக்கா? பாப்புலர் ஃப்ரண்ட் SDPA இருக்காங்களாமா. சென்னையில் நம்ம தாய்மார்கள் கோலம் போட்டாங்க, நோ CAA NRC கோலம் போட்டாங்க. அதுக்கு நம்ம கமிஷனர் சொல்றாரு, கோலம் போட்டதுக்கு பின்னாடி பாப்புலர் ஃப்ரண்ட் இருக்கு. எங்க பாருங்க, ஏய் சங்க பரிவார பாசிஸ்டுகளே, எங்களுக்கு நாங்க எதுக்குடா பின்னாடி நின்றுகிட்டு போராடணும்? இந்த CAA NRC NPR அத்தனை போராட்டங்களிலும்
வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய உயிரை கொடுத்தும் நாங்கள் போராடுவோம், உயிரை எதிர்த்தும் போராடுவோம். எப்படி போராடுன்றதை நீதான் முடிவு பண்ணணும். ஏன் இந்த சிஏஏ, ஏன் இந்த என்ஆர்சி எதற்காக கொண்டு வருகின்றார்கள்? கிட்டத்தட்ட 1925ஆம் வருடம் RSS என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட ஒரு தினம். கிட்டத்தட்ட 2025இல் 100 வருடங்கள் ஆகின்றது. அந்த 100வது ஆண்டு விழாவை அவர்கள் கொண்டாடும் பொழுது இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக வர்ணாசிரமத்தின் அடிப்படையிலான ஒரு தேசமாக மாற்ற வேண்டும். இதுதான் அவருடைய செயல் திட்டம். அந்த செயல் திட்டத்தை நோக்கித்தான் மிகவும் வேகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் அவருடைய பின்பலம். அவர்களை ஏற்றுக்கொள்ளாத அத்தனை நபர்களையும் ஒன்றுமில்லாமல் மாற்றுவதற்காக கொண்டு வரப்படக்கூடிய ஒரு செயல் திட்டம் தான் சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர். ஒரு தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படையான விஷயம் குடியுரிமை. குடியுரிமையை பறித்து விட்டோம் என்றால் அவர்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்கப்படாது. வேண்டுமென்றால் என்ன செய்யலாம்? இருந்துக்கலாம், அவ்வளவுதான். போராட முடியாது, கல்வி கேட்பதற்கு உரிமை கேட்க முடியாது, ரோடு வசதி இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது, சொத்து பத்திரம்லாம் வச்சிருக்க முடியாது, வீடு கட்ட முடியாது, எந்த உரிமை இருக்காது. ஆக அப்படிப்பட்ட உரிமைகளை பறிப்பதற்காக இவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் தான் இந்த சிஏஏ, என்ஆர்சி. இதைத்தான் அவருடைய குருஜி என்று சொல்லக்கூடிய கோல்வார்க்கர் அவர்கள் சொல்கின்றார்களே, அந்த கோல்வார்க்கர் சொல்கின்றார், இந்த தேசத்தில் முஸ்லிம்கள் வாழ வேண்டும் என்றால் வாழ்ந்து கொள்ளலாம், எந்த உரிமையும் இல்லாதவர்களாக, உரிமைக்கு குரல் கொடுக்க தகுதியற்றவர்களாக நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். எந்த உரிமை இல்லாமல் நீங்க வாழ்ந்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. அப்ப இரண்டாம் தர குடிமக்களாக நம்மை வாழ வேண்டும் என்பது அவருடைய செயல் திட்டம். அதே போன்றுதான் முஸ்லிம்களுக்கு மட்டும் எதிரல்ல, யாரெல்லாம் அவர்கள் எதிர்க்கின்றார்களோ மார்க்சிஸ்டுகள் அவருடைய எதிரி. லார்டு மெக்காலேயுடைய கல்வி திட்டத்தில் யாரெல்லாம் கல்வி கற்றார்களோ அவருடைய எதிரி. மெட்டீரியலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய இந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய அவர்களை ஏற்றுக்கொள்ளாத நபர்களை எல்லாம் எதிரிகளாக பார்க்கின்றார்கள். இவர்கள் அனைவருக்கும் குடியுரிமையை பறிப்பதற்கான ஒரு செயல் திட்டம் தான் சிஏஏ என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த ஒட்டுமொத்த தேச விரோத செயல் திட்டத்துக்கு எதிராக எப்படி முதல் சுதந்திர போரில் சதவீதத்திற்கும் அதிகமாக உயிரை கொடுத்து போராடினோமோ அதே போன்று இன்று நடப்பது சிஏஏ என்று சொல்லக்கூடிய சட்டத்திற்கு எதிரான போராட்டம் மட்டுமல்ல, தேசத்தை துண்டாடக்கூடிய சங்க பரிவார பாசிசத்திற்கு எதிராக நடத்தக்கூடிய இரண்டாவது சுதந்திர யுத்தம் இன்று தேசத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. முதல் சுதந்திர போரை போன்று இந்த யுத்தத்திலும் முன்னணியில் நிற்கக்கூடியது யார் தெரியுமா? நம்ம சொல்லி தெரிய வேண்டியதல்ல, போராடுவதற்காகவே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகம் முன்னணியில் நிற்கின்றது. எப்படி முதல் சுதந்திர போரில் நம்முடைய பாட்டை முப்பாட்டனா வாப்பா எல்லாம் போராடி ஷஹீதானாங்களோ, இன்று ஷஹீதினுடைய எண்ணிக்கையை எடுத்து பாருங்கள். சிஏஏவுக்கு எதிராக, இந்த அநியாயமான சட்டத்திற்கு எதிராக ஷஹாதத்தை அடைந்தவருடைய எண்ணிக்கையை எதிர்த்து பாருங்கள். அங்கேயும் முன்னணியில் நிற்கிறதுல யாரு? நம்மால் தான் நிற்கிறான். அல்லாஹ் அதற்காகத்தான் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அன்பானவர்களே, இந்த அடிப்படையில் சிஏஏ மூலமாக, இந்த போராட்டத்தின் மூலம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஷாஹின் பாக் நான் முன்பே சொல்றது போல் அவருடைய தூக்கத்தை எல்லாம் கெடுத்துக் கொண்டிருக்கின்றது. தொடர் போராட்டம், பெண்கள் முன்னணியில் நடத்துகின்றார்கள். குளிர் வாட்டி வதைக்கின்றது, வெயில் வாட்டி வதைக்கின்றது, நோயுற்றவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். எதை பற்றியும் கவலை இல்லை. எங்களை அடிமைப்படுத்துவதற்கு உன்னால் முடியாது, வேறு ஒருவன் எவனாலும் முடியாது என்று அறைகூவல் விட்டு போராடி கொண்டிருக்கின்றார்களே, அந்த ஷாஹின் பாக் அத்தனை மாநகரங்களிலும் உருவாக்க வேண்டிய தேவை இங்கே இருக்கின்றது. ஒரே ஒரு ஷாஹின் பாக், அடுத்து சென்னையில ஒரே ஒரு ஷாஹின் பாக்கை நாங்க உருவாக்கணும். தமிழகமே ஸ்தம்பிச்சது. நாங்க இங்க சொல்றோம், அத்தனை இடங்களும் இன்ஷா அல்லாஹ் ஷாஹின் பாக்குகளாக மாறும் என்பதை சொல்கின்றோம். அதே போன்று ஜேஎன்யூ உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு போராட்டம் மாணவ சொந்தங்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள். ஜேஎன்யூ போராட்டம் மிகப்பெரிய ஒரு போராட்டம், கொஞ்சம் கூட அசைத்து பார்க்க முடியல. ஜேஎன்யூ மாணவர்களை சுடுவதற்காக துப்பாக்கி ஏந்த சங்கி ஒருத்தன் வர்றான், துப்பாக்கியை வச்சுட்டு அப்படியே நிற்கிறான். துப்பாக்கி வச்சிருந்தா என்னங்க செய்யணும்? முன்னாடி போய் சுடணும். முன்னாடி போனானா என்ன நடந்துச்சு? அப்படியே பின்னாடி வர்றான். எதுக்கு பின்னாடி வர்றான்? அங்க ஒரு சிங்கம் வந்தான் முன்னாடி. அந்த சிங்கம் யார் தெரியுமா? சதாத் ஃபாரூக் நிற்கின்றான். அப்படியே வர்றான் முன்னாடி, கையை காலரை தூக்கி விட்டுட்டு சுடுறா பார்ப்போம். சுடுறதுக்கு தாண்டா, சுடுவதை வாங்குவதற்கு தாண்டா, அவர்களை பாதுகாப்பதற்கு என்னுடைய உயிர் போனாலும் அது மயிருக்கு சமண்டான்னு சொல்லிட்டு வந்தா மாத்திக்கலாம் முன்னாடி. அந்த வீரமிக்க இளைஞனுடைய அந்த துணிச்சல், அந்த சதாத் ஃபாரூக்குகள் நமக்கு தேவைப்படுகின்றார்கள். ஒரு சதாத் ஃபாரூக்கே உன்னால தாங்க முடியலையே, இங்க 1000 சதாத் ஃபாரூக்குகள் இருக்கின்றோம். அனைவரும் சதாத் ஃபாரூக் தான். நாங்க முன்னாடி வந்தா
இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ரோட்டையும் செயல்படாமல் வைப்போம் என்ற வரலாற்றை நாங்கள் படைத்திருக்கின்றோம். முஸ்லிம்கள் ரோட்டில் உட்கார்ந்தார்கள். அன்று இரவு 14ஆம் தேதி இரவு தமிழகத்தினுடைய அத்தனை சாலைகளும் முடங்கி போனது, செயல்பாடு இல்லாமல் நின்று போன வரலாறு உங்களுக்கு மனதில் இருக்கட்டும். மாணவர்களே, ஷஹாதத் ஃபாருக்குகள் இங்கே நமக்கு தேவை. நாம் எல்லாம் மாற வேண்டும் அந்த ஃபாருக்குகளாக. அதே போன்றுதான் துணை இராணுவ படையை வரவழைக்கின்றார்கள். அங்கு இருக்கக்கூடிய மக்களை எல்லாம், மாணவர்களை எல்லாம் அடித்து விரட்டுவதற்காக காவல்துறை தடிகளோடும் துப்பாக்கிகளோடும் தோட்டாக்களோடும் வந்து அடித்து நொறுக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஹாஸ்டலுக்குள்ள இருந்த மாணவர்களை நினைச்சாங்க அடித்து விரட்டுறாங்க. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் நிராயுதபாணியாக எந்த ஆதரவும் இல்லாமல் இருக்கும் பொழுது ஒரு பெண்மணி கையை உயர்த்தி காட்டினாள் அல்லவா, ஒரு பெண்மணி கையை உயர்த்தி காட்டினாள் அல்லவா, ஆயிஷா ரென்னா என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரி, எங்கே என்னை மீறி தொடுடா பார்ப்போம் சொல்லி அந்த துணை ராணுவத்தை பார்த்து கையை உயர்த்தி காட்டினாள் அல்லவா. அந்த ஆயிஷா ரென்னா என்று சொல்லக்கூடிய சகோதரியுடைய துணிச்சல் இந்த போராட்டத்திற்கு நமக்கு தேவை சகோதரர்களே, தேவை. எடுக்க வேண்டும் அவற்றையெல்லாம். அன்பானவர்களே, 4 மாத குழந்தை ஜஹான் ஷாஹின் பாக்கிலே ஷஹாதத்தை அடைந்தான், மிகப்பெரிய பேரை பெற்றான். 4 மாத குழந்தை. அந்த குழந்தையினுடைய தாயும் தந்தையும், குறிப்பாக அந்த தாய் நாசியா அம்மையார் என்ன செய்தார் தெரியுமா? 48 மணி நேரத்தில் குழந்தையை அடக்கம் பண்ணிட்டு, கவன் வச்சு அடக்கம் பண்ணிட்டு 48 மணி நேரத்தில் போராட்ட களத்தில் வந்து உட்கார்ந்தாங்களே. சகாபா பெண்மைகளை படித்திருக்கின்றோம், சகாபாக்கள் வரலாற்றை படித்திருக்கின்றோம். எனதருமை சமூக சொந்தங்களே, சகாபாக்கள் வரலாற்றை நமது காலத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகள் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்களே. அப்படிப்பட்ட நாசியா அம்மையாருடைய துணிவும் துணிச்சலும் அர்ப்பணிப்பும் தியாகமும் நமக்கு போராட்டத்திற்கு தேவை. அதே போன்றுதான் முஸ்லிம்களுக்கு ஆபத்தா, சீக்கியர்களாக நாங்கள் முன்னே வந்து நிற்போம். அங்கே வந்து நின்றார்கள். ஷாஹின் பாக்கிலே உணவு கொடுப்பதற்கு எனதருமை இந்து சமூக சொந்தங்கள் வீடை விட்டு உணவை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒற்றுமை, இந்தியர்கள் என்று ஒன்றிணைக்கக்கூடிய ஒற்றுமை இந்த போராட்டத்திற்கு தேவை. இப்படிப்பட்ட விதைகளை தூவி நம்முடைய போராட்ட வழிமுறையை முன்னெடுத்தோம் என்றால், அவன் நினைக்கிறான்ல 100வது ஆண்டு விழா கொண்டாடும் பொழுது இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக்கணும் சொல்லி 95 வருஷம் வேலை செஞ்சுட்டு அந்த இன்னைக்கு நிறைவேற்றதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கான்ல, அவன் செஞ்ச அந்த 95 வருஷ வேலையை ஒண்ணுமில்லாம ஆக்கிறதுக்கு நமக்கு 95 வருஷம்லாம் தேவையில்லை, 10 நாள் 20 நாள் போதும். அவனுடைய அத்தனை செயல் திட்டங்களையும் தவிடுபடி ஆக்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் ரொம்ப தெளிவான போராட்ட களங்கள் இங்கு தேவைப்படுகின்றது. அப்படிப்பட்ட போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தமிழகத்தையே உலுக்கிய, குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தினுடைய உள்ளங்களை எல்லாம் உலுக்கிய வண்ணாரப்பேட்டை என்ற தடியடி சம்பவம், மிக மோசமான ஒரு தடியடி சம்பவத்தை காவல்துறை நிகழ்த்தியிருந்தது. குறிப்பாக அங்கே ஒன்று கூடியிருந்த அறவழியில் போராடிய, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீதிக்காக நியாயத்திற்காக அறவழியில் போராடிய சகோதர சகோதரிகளை காவல்துறை கொடூரமாக தாக்கியது. குறிப்பாக பெண்களை தாக்கியது. மிக மோசமான தாக்குதலை தொடுத்தார்கள். அந்த சகோதரருடைய பேட்டிகளை எல்லாம் நாம் இங்கே சொல்லக்கூட முடியவில்லை. அவ்வளவு பெரிய மோசமான அநியாயங்கள் அங்கே நிகழ்த்தப்பட்டது. சகோதரர்களே, இஸ்லாம் பெண்களை பார்த்து என்ன சொல்கின்றது தெரியுமா? பெண் குழந்தை பிறந்தது என்றால் சுப செய்தி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் என்ன தெரியுமா? அது இஸ்லாமிய மார்க்கம். சுப செய்தி சொல்கின்றது, பெண்களை கண்ணியமானவர்களாக பார்க்க சொல்கின்றது. போர்க்களத்தில் கூட பெண்களை அடிச்சிடாதான் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சரியத்தினுடைய அடையாளமாக வாழக்கூடிய எனது தாய்மார்கள் சகோதரிகள் மேல நீ கை வச்ச பாரு. அடிமை அதிமுக அரசு எச்சரித்துக் கொள்கின்றோம். எங்க தாய்மார் மேல கை வச்சிட்டேல, நீ ஒரு காலம் இந்த அதிமுக என்று சொல்லக்கூடிய கட்சி இனிமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, அனாதை திராவிட முன்னேற்ற கழகமாக நாங்கள் மாற்றுவோம்டா. அன்பானவர்களே, எவ்வளவு வலி தெரியுமா? அன்று இரவு நாங்கள் துடித்த துடி அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படியே துடித்தோம் பார்த்து, அந்த துடித்த துடிப்பில் தான் தமிழகம் அன்று ஸ்தம்பித்தது. இதுவரை வரலாறு காணாத போராட்டம் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் சாலை மறியலை நடத்தி முஸ்லிம் சமூகத்திலே ஒற்றுமை பறைசாற்றியது.
இதுவரை நடந்ததே இல்லை, இந்தியாவில் எங்கும் நடந்ததில்லை. அனைத்திற்கும் முன்மாதிரியாக தமிழக முஸ்லிம்கள் மாறி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட முன்மாதிரியாக மாறுவதற்கு அங்கே சென்னை ஷாகின்பாக் என்ற ஒரு இடம் நமக்கு தேவைப்பட்டிருக்கின்றது. முஸ்லிம் சமூகத்தினுடைய சக்தியை நாம் உணர்ந்து கொண்டோம். அன்பானவர்களே, ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம் சமூகத்தை அல்லாஹ் எதற்காக படைச்சிருக்கான் தெரியுமா? எதுக்குங்க? பிரியாணி ஆக்குறதுக்கா? பிரியாணி ஆக்கி ஆக்கி சாப்பிட்றதுக்கா? எதுக்கா முஸ்லீம் சமூகம்? முஸ்லீம் சமூகத்துடைய பொறுப்பும் கடமையும் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், உம்மத்தன் வசத்தா, நீங்கள் சிறந்த சமூகம் சொல்கின்றான். அதே போன்று சொல்கின்றான், நீங்கள் நடுநிலையான சமூகம், நீங்கள் நடுநிலையாளர்கள். உலக சமூகத்திற்கு அமைதியை ஏற்படுத்துவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சமூகம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்பாக அந்த பணிகளை செய்வதற்காக இறைவனால் உருவாக்கப்பட்ட சமூகம் நீங்கள். முஸ்லிம் உம்மத் என்பது மிகப்பெரிய சக்தி. ஜமாத் கட்டமைப்பு என்பது மிகப்பெரிய சக்தி. நமக்கு தெரியல அந்த சக்தி. அரை மணி நேரத்தில் தமிழ்நாடு ஸ்தம்பிச்சதா இல்லையா? இதற்கு முன்னாடி நம்ம யோசிச்சோமா? இத அந்த சக்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஒரு முஸ்லிம் களத்துக்கு வருகின்றான் என்றால் அந்த முஸ்லிமுடைய சக்தி என்ன தெரியுமா? ஒரு நபர் 10 பேருக்கு சமம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஒரு நபர் 10 பேருக்கு சமம். 10 பேருடைய சத்தம் அல்லாஹ் கொடுத்திருக்கான் ஒரு மூமின் இடத்துல. நம்மளுடைய ஈமானுக்கு அவ்வளவு வெயிட் இருக்கு. 1000 பேர் வந்தாலும் ஒற்ற நபராண்டி எதிர்க்கக்கூடிய துணிச்சல் இந்த சமூகத்திற்கு இருக்கின்றது. மாணவர்களே, 10 பேருக்கு சமம். இங்க 2000 பேர் இருக்குமா? 10,000 மலக்குகள் சுத்தி நிற்பாங்க. இந்த தகுதி யாருக்காவது இருக்கா? எந்த சமூகத்துக்கும் கிடையாது. அதையும் மீறி இந்த அண்ட சராசரிகளை எல்லாம் படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு உதவி செய்ததாக வாக்கியிருக்கின்றான்? இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு மட்டும்தான். நீ நடந்து வந்தா ஓடி வந்து உதவி செய்யறேன்னு அல்லாஹ் சொல்லலையா? ஏன்பா இதெல்லாம் சொல்றா முஸ்லிம்களை பார்த்து? ஏன் இஸ்லாம் முஸ்லிம்களை பார்த்து இவ்வளவு ஆக்கமும் உற்சாகம் கொடுக்கின்றது? அநியாயம் ஒன்று வந்துட்டா நீ அதை மட்டும் விட்டுறக்கூடாது. அந்த அநியாயத்தை சவக்குழிக்குள் புதைக்கும் வரை நீதிக்காக நின்று நீ போராட வேண்டும் என்பதுதான் நம்முடைய மார்க்கம் சகோதரர்களே. அந்த அடிப்படையில் தமிழகம் சம்பித்தது 14ஆம் தேதி இரவு. நாங்கள் ஒன்றை சொல்லிக் கொள்கின்றோம், இது போன்ற கொடூர சட்டங்களை நீங்கள் வாபஸ் பெறவில்லை என்றால், முஸ்லீம்களை இந்த நாட்டிலும் துணை தெரியக்கூடிய உங்களுடைய செயல் திட்டங்களை மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டு வாபஸ் பெறவில்லை என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால், இந்தியாவில் உள்ள அத்தனை சாலைகளும் முடக்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்கின்றது. அந்நிய ஆங்கில ஏகாதிபத்திய சக்திகள் மிகப்பெரிய பலத்தோடு வந்து தேசத்தை ஆக்கிரமித்த போது ஓட ஓட விரட்டணும்டா. அவனையும் ஒன்னையும் கம்பேர் பண்ணா நீ அவனிடம் மன்னிப்பு கேட்டவன் தானடா. உன்னை ஓட ஓட விரட்டுறதுக்கு எங்களுக்கு அவ்வளவு நாள் தேவையில்லை, கொஞ்ச நாள் போதும், வாபஸ் வாங்கிக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, நம்முடைய சக்தியையும் நம்மளுடைய வரலாற்றையும் புரிந்து கொண்டு நம்முடைய செயல் திட்டங்களை அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இங்கே இருக்கக்கூடிய சகோதரரிடம் நான் முன்வைத்துக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, அதே போன்று என்பிஆர், என்ன என்பிஆர்? ஒரு பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் கொண்டு வர்றான். நம்முடைய சசிகாந்த் செந்தில் என்று சொல்லக்கூடிய அந்த ஐஏஎஸ் அதிகாரி இந்த என்பிஆரை குறித்து ரொம்ப அழகான முறையில் ஒரு விளக்கம் சொன்னாங்க. எல்லாருக்கும் புரிகிற மாதிரியான ஒரு விளக்கம். அந்த ஐஏஎஸ் அதிகாரி என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு பஜாரில் ஒரு கடையில் திருட்டு போயிடுது. கடையினுடைய திருட்டை விசாரிப்பது என்ற பெயரில் எல்லார் வீட்டுக்கும் காவல்துறை வர்றாங்க. காவல்துறை வந்து ஒரு சம்மனை கொடுக்குறாங்க. என்ன சம்மன் தெரியுமா? நீ அந்த கடையில் இருக்கக்கூடிய பொருளை நகையை எடுக்கலன்னு சொல்லி நீ நிரூபி அப்படின்னு ஒரு சம்மனை கொடுத்துட்டு போறான். இது பொருத்தமா இருக்கா? அவர் எப்படி நிரூபிப்பாரு? ஏதாவது பொருத்தமா இருக்கா? இதுதான் என்பிஆர். எல்லாரும் இங்க குடிமகனா இருக்கும். ஏதோ ஒரு சில பேர் இல்லைன்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி யாரும் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. அதற்காக ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு எல்லா குடிமகளும் நீங்க குடிமகன் நிரூபின்னு சொல்லி சம்மன் கொடுக்குறான். அந்த சம்மன் தான் என்பிஆர் என்று சொல்லக்கூடிய அந்த கணக்கெடுப்பு. அந்த அடிப்படையில் நம்மை நோக்கி என்பிஆர் கணக்கெடுப்பு என்று ஒரு அதிகாரியோ ஒரு முகவரோ அரசாங்கத்துடைய ஏஜென்ட்டோ நம்ம பகுதிக்கு நம்மளுடைய ஜமாத்துக்கு வந்தாங்க அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நாங்கள் ஒத்துழையாமை இயக்கம் என்று சொல்லக்கூடிய இயக்கத்தை தொடங்கி இருக்கின்றோம். நீங்கள் கணக்கெடுக்க வருகின்றீர்களா? அந்த ஃபார்மை கொடுங்க, கிழிச்சு மூஞ்சில நாங்க வீசுறோம் சொல்லி அடிச்சார் போல் நம்முடைய பதில் இருக்க வேண்டும் சகோதரர்களே. இதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஆவணத்தை கொடுத்துடலாம், ஆவணத்தை எடுத்து வச்சுக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. நடைமுறைக்கு தேவை ஆவணங்கள். ஆனா ஆவணத்தை காமிச்சு என்பிஆர்ல இருந்து நான் எஸ்கேப் ஆயிடலாம், என்ஆர்சில இருந்து எஸ்கேப் ஆயிடலாம்னு சொன்னா முன்னாள் குடியரசுத் தலைவரையாவே விட்டு வைக்கல, நம்மளை விட்டு விட்டுவானா?
அதுவும் இந்த மாதிரி போராட்டத்தில் கலந்துக்கிறவனா விட்டு வைக்கவே மாட்டான். அவன் நல்லா மனசுல வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் விட்டு வைக்க மாட்டான். அதனால முழுக்க முழுக்க புறக்கணிக்க வேண்டும். நாங்கள் புறக்கணிக்கின்றோம், என்பிஆரை புறக்கணிக்கின்றோம், என்ஆர்சியை புறக்கணிக்கின்றோம், சிஏஏவையும் புறக்கணிக்கின்றோம். எனவே நாங்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்துகின்றோம் என்ற அறிவிப்பை செய்து நாம் ஒத்துழையாமல் இருக்க வேண்டும். ஒரு நபர் 2 நபர் கொடுக்கலனா பிரச்சனை இல்ல. 25 கோடி முஸ்லிம்கள் இந்தியாவில் ஒத்துழையாமை இயக்கம் நடத்தினார்கள் என்றால் அரசாங்கம் என்று சொல்லக்கூடிய ஒன்று அரசாங்கமாக நடைபெற முடியாது என்ற வரலாற்றை நாம் படைக்க வேண்டும் சகோதரர்களே. அந்த அடிப்படையில் என்பிஆரை புறக்கணிக்க வேண்டும். அதே போன்று நாம் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த போராட்ட களத்தில் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும். இன்னைக்கு அவதூறு, பொய், எல்லாமே பொய் தான். இன்னைக்கு ஆர்எஸ்எஸ், பிஜேபி அத்தனையும் பொய் தான். ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்க? இந்தியா அப்படியே ஜப்பானா மாறிடும், இந்தியா அப்படியே அமெரிக்காவா மாறிடும், இதா மாறிடும், அதா மாறிடும். ஏதாச்சும் மாறிச்சா? இந்தியாவை இருக்க விடுறான்ற அளவுக்கு நீங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் மாறல. அடுத்து ஒன்று சொன்னாப்ல நம்ம மோடி, 15 லட்சம், அந்த 15 லட்சம் பேங்க்குக்கு வந்துடும். அப்படியே 15 லட்சம் சொல்லிட்டு அப்படியே கூட்டு வந்து ஓட்டு போட்டு போ. அடுத்து கருப்பு பணம், அப்படியே கியூல நின்றோம். ஏதாச்சும் கருப்பு பணம் ஒழிஞ்சிச்சா? ஒன்றும் ஒழியலை. அடுத்து 2 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு பார்லமெண்ட்ல முழங்கினாப்ல. இப்போ போய் வேலை வாய்ப்பு என்னன்னு கேட்டா என்ன சொல்றாப்ல? எல்லாம் பக்கோடா வித்தீங்கன்னா அதான் வேலை வாய்ப்பு, பக்கோடா வித்துக்கோங்க, போங்க, ஒன்றும் நடக்காதீங்க. ஆக சகோதரர்களே, இப்படிப்பட்ட பொய் புலிவணிகள் கொண்டு வரக்கூடிய சட்டத்தில் எப்படி உண்மை இருக்கும்? இதை பத்தி என்ன பொய் சொல்றான்னு தெரியுமா? பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய எல்லா இந்துக்களும் பாதிக்கப்பட்டாங்க. பொய், ஒன்றும் பாதிக்கப்படல. அங்க இருக்கக்கூடிய இந்து கவுன்சிலினுடைய தலைவர் ராஜா மங்களானி சொல்றாரு, நாங்க நல்லா தான் இருக்கோம். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்து கவுன்சில் என்று சொல்லக்கூடிய அமைப்பினுடைய முக்கிய தலைவர் ராஜா மங்களானி சொல்றாரு, எந்த பிரச்சனையும் பாகிஸ்தான் எங்களுக்கு கிடையாது, நீ பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயான்னு சொல்லி அமித்ஷாவை பார்த்து சொல்லிட்டாப்ல. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்து கவுன்சில். அதே போல பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பாபா குருநானக் அமைப்பினுடைய தலைவர் கோபால் சிங் சொல்றாரு, இப்படிப்பட்ட சட்டம்லாம் எதுக்குடா கொண்டு வரீங்க, எங்களுக்கு இந்திய குடியுரிமையே தேவையில்லை, நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம், எங்களை வச்சு அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாப்ல. அன்பானவர்களே, இதெல்லாம் நம்ம தெளிவா பார்க்கணும். இதை சொல்லித்தான் பாராளுமன்றத்தில் அமித்ஷா பேசுறாரு. பாராளுமன்றத்தில் போய் பேசுறாரு, பாகிஸ்தான்ல எல்லா இந்துக்களும் பாதிக்கப்படுறாங்க, எனவேதான் சிஏஏ சட்டம். அங்க உள்ளவங்களே இல்லைன்னு சொல்லிட்டாங்களா, எதுக்குடா அப்ப சிஏஏ சட்டம்? அன்பானவர்களே, நம்ம இந்த உண்மையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. மிகப்பெரிய ஊடக வலிமையை வைத்து அனைத்து மத சகோதரத்திலும் தவறான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள், தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம்கள் எல்லாம் தேவையில்லாமல் ரோட்டில் வீதிகளில் நின்று இந்தியாவிற்கு ட்ரிபிள் செய்து கொண்டிருக்கின்றார்கள், பிரச்சனை செய்து கொண்டிருக்கின்றார்கள், தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். எனதருமை இந்து சமூக சொந்தங்களே, நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம், சுனாமி வந்தது, அப்பொழுது யார் முன்னணியில் நின்று இறந்து போன அத்தனை நபருடைய உடல்களை மீட்டது? புழுப்படுத்து அழுகி போன உடல்கள், தொடுவதற்கு கூட யாரும் முன்வரவில்லை. அந்த உடலை தூக்கி அடக்கம் பண்ணது யாரு? எந்த சமூகம்? சென்னையில வெள்ளம் வந்துச்சு, அந்த வெள்ளத்தில் உயிரை கொடுத்து, உணவை கொடுத்து, உடைமைகளை மீட்டு கொடுத்தது எந்த சமூகம்? கஜா புயல், அந்த புயல், இந்த புயல், எந்த புயல் வந்தாலும் ஒரு புயலை தடுக்கக்கூடிய சக்தியாக முன்னணி என்று களப்பணியாற்றிய சமூகம் எந்த சமூகம்? இடிஞ்சு விழுவுதா? செவர் இடிஞ்சு விழுவுதா? பிரச்சனை நடக்குதா? தீண்டாம குடும்பம் நடக்குதா? எந்த பிரச்சனையாலும் அநியாயம் தெரிஞ்சா ரோட்ல உயிரை கூட பொருட்படுத்தாமல் வீதியில் நிற்கக்கூடிய சமூகம் தானே இந்த சமூகம். இந்த சமூகம் இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்குன்னா அதுல உண்மை இல்லாம இருக்குமா சகோதரர்களே? இங்க இருக்கக்கூடிய இந்த சமூக சொந்தங்களும் கேட்கின்றோம், உங்களுக்கும் சேர்த்து தான் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். இங்க ஒரு முஸ்லீம் சமூகம் என்று சொல்லக்கூடிய சமூகம் இந்தியாவில் இல்லாம இருந்துச்சுன்னா அவன் ஈஸியா வர்ணாசிரமத்தை கொண்டு வந்துருவான். வர்ணாசிரம கொள்கையை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய தூண் இஸ்லாம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், முஸ்லீம்கள் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். அப்படி வர்ணாசிரமத்தை கொண்டு வந்து உங்களை அடிமைப்படுத்தினாலும் எங்க உயிரை கொடுத்து பாதுகாப்பதும் இந்த சமூகத்தான் இருக்குன்றதை நீங்க விளங்கிக்கோங்க. எனவே கரம் கோருங்கள். உங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய சில நபர்கள் கரம் கோர்த்திருக்கின்றார்கள். எங்கள் கரம் பலமாகவில்லை, எங்கள் கரம் பலகீனமாக இருப்பதை உணர்கின்றோம். கரம் கோருங்கள், கரம் கோருங்கள். இந்தியர்களாக அணி சேர்வோம், இந்தியர்களாக சங்கமிப்போம். இந்திய தேசத்தை துண்டாடக்கூடிய சங்க பரிவார பாசிசத்தை தேசத்தினுடைய அத்தனை இடங்களிலும் துடைத்தெறிய கரம் கோர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை அத்தனை சமூக மத்தியிலும் நாங்கள் முன்வைத்துக் கொள்கின்றோம். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான செயல் திட்டம் பிரச்சாரங்களாக மாற வேண்டும். எடுத்து சொல்லணும், உண்மையை பேசுவோம், பிரச்சாரம் செய்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டினார்களே, ஹஜ்ஜத் இஸ்லாலே வந்த நபர்கள் வராத விடமை சொல்லுங்கள். அப்படி வந்தவங்க தான் சகாபாக்கள்லாம் இந்தியாவுக்கு, இஸ்லாம் இந்தியாவிற்குள் வந்தது.
அது போன்ற அடிப்படையில் இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை சமூக சொந்தங்களும் நம்மோடு வாழக்கூடிய, நம்மோடு உறவாடக்கூடிய, கொடுக்கல் வாங்கலில் பங்கெடுக்கக்கூடிய, வியாபாரம் செய்யக்கூடிய அத்தனை சமூக சொந்தங்களிடம் உண்மையை எடுத்துச் சொல்லுங்கள். அவரிடம் அத்தனை ஊடக உரிமை இருந்து கொள்ளட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வந்தவர்கள் வராதவரிடம் கொண்டு போய் சொல்லுங்கள் என்ற யுக்தியை கையாள்வோம். அத்தனை ஊடக உரிமைக்கு முன்பாக இந்த யுக்தி நிச்சயமாக வெற்றி பெறும். அவருடைய சூழ்ச்சிகளும் தந்திரங்களும் நிச்சயமாக தோல்வி அடையும் என்ற வரலாற்றை நாம் படைப்போம் சகோதரர்களே. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று இந்த சிஏஏ என்ஆர்சி சொல்லக்கூடிய அந்த போராட்டங்களுக்கு சாட்சிகளை நாம் உருவாக்க வேண்டும். சாட்சியாக வாழ வேண்டும். கலிமா ஷஹாதத் என்பது சாட்சி. கலிமாவிற்கு சாட்சியாக வாழ்வது, அதுதான் கலிமா ஷஹாதத். அப்ப கலிமா என்பதே சாட்சி தான். ஒரு மூமியினுடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்க வேண்டும். இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்கும்போது அந்த அநியாயத்தை எதிர்க்கிறதுக்கு நாம் சாட்சிகளை உருவாக்க வேண்டும். நம்மளுடைய நேரம் சாட்சியாக மாற வேண்டும். நம்முடைய உழைப்பு சாட்சியாக மாற வேண்டும். நம்முடைய வியர்வை சாட்சியாக மாற வேண்டும். நம்மளுடைய அத்தனை தியாகமும் சாட்சியாக மாற வேண்டும். தேவைப்பட்டால் ரத்தம் சாட்சியாக மாற வேண்டும். தேவைப்பட்டால் உயிர் இந்த என்ஆர்சி எதிர்க்கக்கூடிய களத்தில், சிஏஏவை எதிர்க்கக்கூடிய களத்தில் சாட்சியாக மாறி சுகதாக்களாக நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நியத்தோடு பயணிக்க வேண்டும் என்பதை தினத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அன்பானவர்களே, உரிமைக்காக நாம் ரோட்டுக்கு வந்தோம், உரிமைக்காக வீதிக்கு வந்தோம், உரிமைக்காக வீதிக்கு வந்து அமர்ந்திருக்கின்றோம். சூழல்கள் கடினமாக மாறும் பொழுது உயிர் கொடுப்பதற்காகவும் நாம் வீதிக்கு வர வேண்டும். உயிரை கொடுப்பதற்காக வீதிக்கு வருவது காந்தி காட்டிய அறவழி போராட்டம். இந்த தேசத்திலே 2 போராட்டம் இருக்கின்றது. ஒன்று காந்தி அவர்கள் காட்டிய அறவழி போராட்டம். எத்தனை அடிவாளம் அடிச்சுக்கோ, இங்கிருந்து போக மாட்டேன். அது காந்தி காட்டிய அறவழி போராட்டம். தேசிய ஆங்கில ஏகாதிபத்திய சக்திகளை நடுங்க வைத்த இன்னொரு போராட்டம் இருக்கின்றது. என்ன போராட்டம்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய போராட்டம். உயிரை கொடுப்பதற்கான போராட்டம் அல்ல, உயிரை எடுப்பதற்கான போராட்டம். காந்தியின் போராட்டத்தை கையில் எடுப்பதா, நேதாஜியின் போராட்டத்தை இந்த முஸ்லிம் சமூகமும் அத்தனை தேசியத்தின் மீது அக்கறை கொண்ட அத்தனை சமூகமும் கையில் எடுப்பதா என்பது நாங்கள் முடிவு செய்ய மாட்டோம். அமித்ஷாவே நீ முடிவு செய்து கொள், மோடியே நீ முடிவு செய்து கொள், RSS நீ முடிவு செய்து கொள். நாங்கள் காந்தியை வழியை பின்தொடர்வதா, நேதாஜி வழியை பின்பற்றுவதா? ரெண்டுலையும் நாங்கள் எக்ஸ்பர்ட் தான். காந்தியை விட நேதாஜி தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்துருவோம். ஏன்னா ஷஹீதுன்றது அவ்வளோ ஆசை எங்களுக்கு, புரியுதா? எனவே நாம் இப்படிப்பட்ட விஷயங்களை முன்வைத்து ஒன்றிணைந்து நம்முடைய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, சுதந்திர போராட்டத்துக்கு கால அளவுலாம் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் 2 மாசம் போராடியாச்சப்பா, எதுவுமே நடக்கலன்னு கிடையாது. எல்லாம் மாறி இருக்கின்றது. உலக நாடுகள் எல்லாம் பேசுகின்றது என்றால் நாம் வீதியில் அமர்ந்து நம்முடைய கால்கள் புழுதிப்படுவதன் காரணமாகத்தான் உலக நாடுகள் எல்லாம் திரும்பி பார்க்கின்றது இந்தியாவை. இருக்கா இல்லையா? ஐரோப்பிய யூனியன் தீர்மானம் எடுக்கணும் என்று கோரிக்கை வச்சானே, எதற்காக? நம்ம ரோட்ல நின்றுகிட்டு இருக்கோம். ஐக்கிய நாடுகள் சபை தவறு என்று பேசுகின்றது, எதற்காக? நம்ம ரோட்ல நின்றுகிட்டு இருக்கோம். எனவே எதுவுமே நடக்கலன்னு சொல்லி விரக்தி வைக்கப்பட வேண்டிய அவசியம் அல்ல. சுதந்திர போராட்டம் 200 ஆண்டுகள் நடந்தது. பைத்துல் முகதஸை மீட்பதற்காக பாலஸ்தீன மக்கள் போராடக்கூடிய போராட்டம் 100 ஆண்டு காலமாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அவ்வளவு நாள் தேவையில்லைங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி நாம் முன்னே சுட்டிக்காட்டி அத்தனை வழிமுறைகளையும் பின்பற்றி நாம் போராட்டத்தை முன்னெடுத்தோம் என்றால் வெற்றி சமீபத்தில் இருக்கின்றது என்று நாம் எழுதி வைத்துக் கொள்வோம். சமீபத்தில் இருக்கின்றது நம்முடைய வெற்றி. எனவே போராட்டத்திற்கு கால அளவுலாம் நிர்ணயிக்க முடியாது. நாம என்ன செஞ்சோம்னா முக்கியம். அந்த அடிப்படையில் உறுதியாக வீரியமாக நம்முடைய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு 1935 ஜெர்மனியிலே ஹிட்லர் கொண்டு வந்த ரைச் குடியுரிமை சட்டம், அந்த ரைச் குடியுரிமை சட்டத்தின் மூலமாக யூதர்கள் நாடற்றவர்களாக மாற்றப்பட்டார்கள். வரலாறு பதிவு செய்திருக்கின்றது. யூதர்கள் நாடற்றவர்களாக மாற்றப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். இரண்டாவது 1935 1982 மியான்மரிலே கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம், மியான்மர் குடியுரிமை சட்டம், ரோஹிங்கியா முஸ்லீம்கள் நாடற்றவர்களாக மாற்றப்பட்டார்கள். அவர்கள் தாக்கப்படக்கூடிய வீடியோக்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம் சமூக வலைதளங்களிலே. ஒரு குடியுரிமை பறிக்கப்பட்டது என்றால் எவ்வளவு அவலம் நடக்கும் என்பதற்கு இது போன்ற சட்டங்கள் எல்லாம் உதாரணம். 2019 இதே போன்ற ஒரு செயல் திட்டத்தை செயல்படுத்துவதற்காகத்தான் பிஜேபி என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி இந்தியாவில்
கொண்டு வந்தது குடியுரிமை திருத்த சட்டம். வரலாறு எப்படி பதிவு செய்யும் தெரியுமா? மியான்மரை போலல்ல, ஜெர்மனியை போலல்ல. அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அதை விட்டுவிட்டார்கள். ஆனால் இந்தியா விழித்துக் கொண்டது. இந்திய மக்கள் இந்தியர்கள் என்ற அடிப்படையில் ஒன்றிணைந்தார்கள். இந்தியாவுடைய தேசிய கொடியை தூக்கி பிடித்தார்கள். அனைவரும் வேற்றுமையில் ஒற்றுமையாக ஒன்றிணைந்து இந்த பாசிச சங்க பரிவார சக்திகள் இயற்றிய சட்டத்தை எதிர்த்து போராடினார்கள். சட்டத்தை யார் கொண்டு வந்தார்களோ அவர்கள் தேசத்தில் இருக்க முடியாத சூழல் உருவாக்கப்பட்டது. அவர்கள் நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள் என்று இன்ஷா அல்லாஹ் இந்தியாவுடைய வரலாறு பதிவு செய்யும். புதிய வரலாற்றை உருவாக்குவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். இந்த சூழ்நிலையில் முஸ்லிம் உம்மத்தாக அல்லாஹ் நமக்கு தேர்ந்தெடுத்திருக்கின்றான். இப்படிப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தி இப்படிப்பட்ட புதிய வரலாற்றை உருவாக்குவோம். புதிய பாதையில் புதிய இந்தியா படைப்போம். புதிய இந்தியாவில் வரலாற்றின் வரிகளாக நம்முடைய அர்ப்பணிப்பும் தியாகமும் போராட்ட உணர்வும் நிச்சயமாக எழுதப்படும். சகோதரர்களே, வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.